ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதில் மீன் ஃபிஷ் ஃப்ரை வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பாதியை வெட்டி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் தான் சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன், அதாவது இது வந்து குட்டி ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த கட்டை மஞ்சள் கிடைச்சாலும் நீங்கள் அது போட்டுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு 2 ஸ்பூன் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வத்தல் வந்து முழு வத்தல் இருந்துச்சுன்னா உங்களோட காரம் அனுசரித்து 5 to 6 இல்லை 7 வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரம் அனுசரித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பெரிய ஸ்பூன் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி ஸ்பூன் அப்படின்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா அரைச்சிக்கோங்க. அந்த குறலாம் இருக்கக்கூடாது, நல்லா அரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து மீனை வந்துட்டு நல்லா வந்து அந்த மேலே நல்லா வயிற்றுலலாம் நல்லாவே கோடு போட்டுக்கோங்க. நான் அந்த மாதிரி நடுவில் மட்டும் கிழிச்சிருக்கேன். அந்த சைடு கோடுமே போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி கோடு போட மறந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கோடு போட்டேன். மீன் வந்து சைட்லேயுமே நல்லா கோடு போட்டிங்கன்னா மீனோட அந்த மசாலா எல்லாமே அது உள்ள இறங்கும். அந்த மீனில் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே அந்த மீனில் இறங்கும். அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் வந்துட்டு இந்த மசாலா வந்து நல்லா தடவி கொடுத்துருங்க. அப்படின்னா வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே மீனை கழுவி எடுப்பீங்களே, அந்த டைமே நீங்கள் வந்து மீனுக்கு இந்த மாதிரி சைட்லலாம் கோடு போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. 2 சைடுமே நல்லா கோடு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். வேறு ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு ஒன்று இந்த ஃபிஷ்ஷை வந்து எடுத்து போட்டுடலாம். ஒன்று எடுத்து போட்டுட்டு இதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா 1 சைடு வந்து நல்லாவே பொரிஞ்சிட்டு அடுத்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மீனையும் ஒன்று ஒவ்வொரு சைடு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஒரு கருவேப்பிலை அந்த கொத்தோடு அப்படியே அதில் வந்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி கருவேப்பிலையுமே சேர்த்து அதை ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை போடுங்க. இல்லைன்னா அந்த கருவேப்பிலை வந்து கரிஞ்சிரும். நல்லாவே மீன் கூட சேர்ந்து இப்போ வந்து இந்த கருவேப்பிலை கூட நல்லா வந்து ஃப்ரையாக வரும்போது நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் மீன் வந்துட்டு. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அந்த மீன் முள் கூட அந்தளவுக்கு இல்லை, சின்ன மீன் அப்படின்னா அந்தளவுக்கு முள் இல்லை. அதனால் வந்துட்டு ஃப்ரை பண்ணி பார்க்குறது சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கருவேப்பிலை லைட்டாக கூட இன்னும் பொரியலாம். மீனை மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றிக்கிறேன், அப்புறம் வந்து நான் கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஓகே தேங்க்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு. இதேமாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.